எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழரை இறப்பு அன்றைக்கு நான் வந்தபோது நான் பேச முடியாமல் அழுது விட்டேன். அது இப்போ கூட எனக்கு அது அல்ல சரி பண்ணிக்க முடியாம இருக்கேன். அவருக்கு எனக்கும் உள்ள வெவ்வேறு இயக்கங்கள்லாம் செயல்பட்டாலும் கூட எனக்கு அவர்கள் நெருக்கம் தான் காரணம். அதை விட இன்னொரு விஷயம் என்ன சொன்னார், தோழர்கள்லாம் கேட்டாங்க, என்னங்க எப்படி எழுதிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஒரு கனவு அது. நம்முடைய சமகாலத்துல இந்த மண்ணில் ஒரு புரட்சி நடக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம். ஏன்னா முழுமையா தன்னுடைய வாழ்க்கை அனுபவித்தவர் அவர். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்ட தோழர். அது எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு எந்த இல்லற வாழ்க்கையோ மற்ற எந்த சுகபோகமோ அல்லது ஒரு ஒரு பொருளாதாரத்துல நிறைவான வாழ்க்கை எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை. அது எவ்வளவு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு எனக்குன்னா பல முறை நான் போலீஸால் தேடப்படும் போதெல்லாம், அந்த புத்தூர் காவல் நிலைய தாக்குதல் வழக்கில் தேடப்படும் போது என்னால அவர் கடிமான நெருக்கடிக்குள்ளாம் போதும் பிறகு நாங்க பேசிக்கிட்டோம். அதை சிறையில வரும்போது தான் நான் 92 அவரும் நான் ரொம்ப மிக நெருக்கமானோம். அப்போது சிறையில் இருக்கிற தோழர்கள்லாம் அரசியல் படுத்துவது, எங்களோட தோழர் ராமகிருஷ்ணன் இருந்தாங்க, இன்னும் செந்தில் தோழர் நெய்வேலி செந்தில் இருந்தாங்க, தோழர் மக்கள் அதிகார சேர்ந்த பாலு இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தோம். அங்க கூட எங்களுடைய பணியை நாங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் சிறையில கூட. அதனால சில முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டு சண்டையெல்லாம் வந்த போது கூட அடிக்கிற அளவுக்குலாம் சண்டை அடிச்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு போயிருக்கேன் நாங்க அவர் தோழருக்காக வேண்டி. அதன் பிறகு குள்ளஞ்சாவுடைய நிகழ்ச்சியில காவல் நிலைய தாக்குதல் வழக்கில் நான் தலைமறைவா இருந்த போது என்னால பாதிக்கப்பட்ட, அதோட கூடுதலா அண்ணாமலை நகர் காவல் நிலைய தாக்குதல் வழக்கு குயில் வழக்குல பத்மினிக்காக செய்யப்பட்ட அந்த வழியில கூட அவர் நானும் விசாரணைக்கு போயிருக்கேன், அவரும் என்னோட வந்து விசாரணைக்கு வந்திருந்தார். அப்படி எல்லா வகையிலும் அவர் நான் ஒன்னா பல வகையில் வெவ்வேறு இயக்கங்கள்ல இருந்தாலும் ஒரே இயக்கத்தில் செயல்பட்டது போலதான் நாங்க நெருக்கமான உறவுல இருந்தோம். நிறைய புத்தகங்கள் பரிந்து இப்போ 2 மாதம் கடைசியா போய் அவருக்கு ஒரு 2 இறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு இருக்கும் நான் என் வீட்டுக்கு கூட்டின்னு போயிருந்தேன். ஒரு 2 நாள் இருங்கத்தோட சொன்னேன். அவர் கூடுதலா இருக்க சொன்னேன். ஏதோ நம்ம சிகிச்சை பண்ணலாம், உங்க நல்லா கொஞ்சம் கொண்டு வந்துடுறதோட அவர் ஏத்துக்கல, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அப்படி ஒரு கள போராளி, ஆயுத ஏந்தி போராடுவதை விட தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புத்தகத்தின் எழுத்து மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம். ஏன்னா மக்களுக்காக வாழ்வது மலையை விட மேலானது சொல்லுவீங்களா. அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தோழரை இழந்ததற்காக வேண்டிதான். அது ஒரு நோக்கம் சொன்ன மாதிரிதான். எனக்கு அப்படி நம்முடைய நாங்க வீட்டை விட்டு வெளில வரும்போதெல்லாம் நீண்ட காலம் ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுகள் வீட்டை விட்டு கம்ப்ளீட்டா வெளில போயிட்டு தலைமறை வரலாம், சிறையில ஒரு 10 ஆண்டுகள் இருந்தும் என்ன இன்ன வரைக்கும் அப்படி இருக்குன்னா நம்முடைய வாழ்ந்து முடிகிறதுக்குள்ள இந்த மண்ணில மிகப்பெரிய ஒரு புரட்சி எழும்பாதா அப்படிங்கிற கனவு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல தோழர்களை இழக்கும் போது அவர்கள் இறந்து போன பின்பு நம்ம பெரிய ஒரு பலம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நமக்கு. அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு தோழர்களும் தன்னை உடம்பை மேல அக்கறை செலுத்து. நான் என்னுடைய பணிவான வேண்டுகோளா கேட்டுக்கிறேன், தோழர்கள் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க, உடம்பு கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஏன்னா இப்ப எனக்கும் வயசு 65 ஆயிடுச்சுங்க. நான் இருந்தாலும் கூட என்னுடைய அமைப்பு எனக்கு இடிந்த கட்டளைகளை நான் ஏற்று நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்ன முதல்ல இருக்கு, நான் உன்னை உடல் ரீதியாகவும் நான் பலப்படுத்திட்டு தான் இருக்கேன். நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஏன்னா என்னுடைய நான் சார்ந்த அமைப்புகளை இன்னைக்கு வந்து எந்த வேலையை விட்டாலும் செய்யக்கூடிய நிலையில் தான் நான் இருக்கிறேன். அது மறுப்பு இல்லை. அதுக்கு உடல் ஒத்துழைக்கணும். தோழர்களோட குறைந்த அந்த வயசு தான் இருப்பார் நினைக்கிறேன். அவரை நான் கல்லூரி படிக்கும் போதுல இருந்து அப்ப அவருடைய வீடு வந்து அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்ததுங்க. அப்ப இருந்து அவருக்கு எனக்கும் பழக்கம் வந்து இந்த கடைசி அவர் இறப்பது 2 மாதம் முன்னாடி வரைக்கும் கூட அவரை நான் சந்திச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பார்த்து பேசி எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அதனால எனக்கு இப்ப அதிக நேரம் பேச முடியல. ஏன்னா தோழர் ரொம்ப வருத்தப்பட்ட, என்ன நீங்க அப்படி அழுகுறீங்க அப்படின்னாங்க. அது முடியாது தோழர், அதெல்லாம் உணர்வு. அவரை நானும் பேசிக்கிட்ட விஷயம் அவ்வளவு விஷயம் பேசியிருக்கோம். எனக்கு ஒரு கனவு, இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது இந்த மண்ணுக்காக வேண்டி என்னுடைய ஆசை அதுதான். இந்த மண்ணுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல சாகணுன்றதுதான். அப்படிதான் நான் இருக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் நான் தமிழ்நாடு விடுதலை படை என்ற இயக்கத்துல ஒரு முன்னணி களம் காணுகின்ற தோழனாக நான் இன்ன வரைக்கும் செயல்பட்டு இருக்கேன். இன்னமும் நாளையும் நான் இந்த அரசியலை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று கூறி தோழருடைய இழப்புக்காக வருத்தம் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.